வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பேரவையில் எதிரொலித்தது தலைமை பொறியாளர் லஞ்சம் பெற்று கைது செய்யப்பட்ட விவகாரம். திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. நிதித்துறைக்கு கமிட்டி அமைக்க வேண்டும். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் வலியுறுத்தல். திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசியதாவது: மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேசுகையில், நிதித்துறைக்கு கமிட்டி அமைக்க வேண்டும். புதுவை மருத்துவக் கல்லூரியில் UPS மூலமாக மருத்துவர்களை தேர்வு செய்ய வேண்டும். உயிர்காக்கும் மருந்துகளை மலிவான விலையில் வாங்காதீர்கள். அவசர சிகிச்சை பிரிவில் சரியான படுக்கை வசதிகள் இல்லை. மருத்துவமனையில் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். ஜிப்மர் மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை. இந்த மருத்துவமனைக்கு அனைத்து உதவிகளையும் நம் அரசு செய்கிறது. ஆஷா பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ளது. அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படவில்லை. கட்ட திட்டமிட்டுள்ள தொகையை குறைத்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் என நினைக்கிறோம். சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் அதிக விபத்து ஏற்படுகிறது. அவர்களது உரிமையாளர்களை கண்காணித்து எச்சரிக்கை விட வேண்டும். அபராத தொகை விதித்து முறைப்படுத்த வேண்டும். நகராட்சியில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கான நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஆன்லைனில் அனைத்து சேவைகளையும் கொண்டு வர வேண்டும். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள் மூலம் பல கடைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் வாடகை விடுவதில்லை. இதனால் நஷ்டம் ஏற்படுகிறது. புதிதாக வருமானம் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டி முடிக்கப்பட்டுள்ள மீன் மார்க்கெட்டை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். குப்பை வண்டிகள் பல பகுதிகளுக்கு செல்வதில்லை. நீராதாரத்தை பெருக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என கேள்வி எழுப்பினார். முறையாக ஏரி குளங்களை தூர்வார வேண்டும். புதுவையில் தங்கும் விடுதி இல்லை. டெல்லியில் நமக்கென உள்ள தங்கும் விடுதியில் சரியான இடவசதி, உணவு வசதி இல்லை. நாம் அனுப்பும் நபர்கள் தங்க முடிவதில்லை. செய்தி விளம்பரத்துறை செயலற்ற துறையாக உள்ளது. இத்துறையில் ஆள் பற்றாக்குறை உள்ளது. மாற்று போக்குவரத்து குறித்து அரசு இன்னும் சிந்திக்கவில்லை. வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. ரெஸ்ட்ரோ பார் நேரத்தை குறைக்க வேண்டும். புதுவையில் புகையை கக்கி செல்லும் வாகனங்களை தடை செய்ய வேண்டும். வருவாயை பெருக்க அரசு துறைமுகம் மூலமாக வருவாயை ஈட்ட நடவடிக்கை எடுக்கலாம். மின்துறையில் ஆள் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும். அறிவிக்கப்படாத மின்வெட்டு நம் ஊரில் உள்ளது. CBSE பாடத்திட்டத்தினால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு பெண் பள்ளிகளில் பெண் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். புகார் பெட்டிகளை வைப்பதை விட நல்ல பெண் ஆசிரியர்களை நியமிக்கலாம். அரசு பள்ளிகளில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் நடத்த வேண்டும். புதுவை பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடப்பிரிவுகளில் புதுவை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதில்லை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவச பேருந்து சேவை தொடங்க வேண்டும். கல்வித்துறை வளாகத்தில் உள்ள லிப்ட் இயங்காமல் உள்ளது. அதனை சரி செய்ய வேண்டும். ITI, பாலிடெக்னிக் ஆகியவற்றை ஆய்வு செய்து முறைப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கான கல்வி கடன் வட்டி அதிகமாக உள்ளது. இதனை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்வி நிலையங்களில் பணிபுரியும் காவலாளிகள் இரவு பணியில் இருப்பதில்லை. இதனால் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் சைபர் கிரைம் நன்றாக செயல்படுகிறது. நேர்மையான காவல்துறையினர் பலர் உள்ளனர். ஆனால் ஒரு சில காவலர்கள் பணத்திற்காக செயல்படுகின்றனர். காவல் நிலையங்களில் புகார் அளிக்க வரும் பெண்களிடம் ஒரு சிலர் தவறாக பேசுகின்றனர். இவற்றை சரி செய்ய வேண்டும். போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ஒருவரை தாக்கியவர்களை காப்பாற்ற உயரிடத்திலிருந்து சிபாரிசு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தவறான செயல். காவல் நிலையங்களில் 2 மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும். போதைப்பொருள் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். போதைப்பொருள் விற்கும் முக்கிய குற்றவாளிகளை ஏன் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டதற்கு கார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும். பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றம். புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. பேரவைத் தலைவர் குரல் வாசித்து கேள்வி நேரத்தை தொடங்கினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா,
லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை செயலாளருக்கு இணையாக பணியாற்றிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தினதயாளன் உள்ளிட்ட அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது. இது புதுச்சேரி அரசுக்கு அவப்பெயர். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும். இதுகுறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார். இதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணைத் தலைவர் நாஜிம், உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையின் மைய மண்டபத்தின் நடுவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது பேரவைத் தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்ற சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் ஆகியோர் 7 கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் வாங்கிய போது காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகளால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் ஒரு ஒப்பந்த பணிக்கு இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது. தலைமை பொறியாளரின் பணி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தும் ஆய்விற்கு உட்படுத்த வேண்டும். இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு என்ன செய்ய போகிறது என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதற்காகத்தான் பேரவையில் விவாதிக்க அனுமதி கோரினோம். ஆனால் பேரவைத் தலைவர் ஆளும் அரசுக்கு ஆதரவாளர் என்பதால் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அனுமதி அளிக்க வலியுறுத்தி தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டோம். அதற்கும் செவி மடுக்காத பேரவைத் தலைவர் எங்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்ற உத்தரவிட்டார். அதன்படி நாங்கள் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டோம். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறையில் அனைத்து பணிகளும் முடங்கி போய் உள்ளது. பேரவையில் அத்துறை சம்பந்தமாக எழும் கேள்விக்கு யார் பதிலளிப்பார்கள்? ஆகவே பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருக்கும் லட்சுமி நாராயணன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். எங்கள் கோரிக்கையை மதிக்காமல் சபையை தொடர்ந்து நடத்துகிறார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அதிகாரிகள் மக்கள் பணத்தில் உண்டு கொழுத்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் சட்டம் இயற்றி தண்டிக்க அரசு தவறிவிட்டது. இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றார். புதுச்சேரியினுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளரும் காரைக்காலை சேர்ந்த ஒரு செயற்பொறியாளரும் சிபிஐயால் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு 7 கோடி ரூபாய் டெண்டர் விஷயத்தில் தொடர்ந்து அவங்களை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு காரைக்கால் என்ற ஒரு பகுதிக்கே ஒரு டெண்டரில் இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கின்ற அவர் வேலை செய்த காலத்தில் இருக்கின்ற அத்தனை வேலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். தொடர்ந்து காரைக்கால் நடக்கின்ற வேலைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த 3 நாளில் நடக்கிற வேலையெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டோம். கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும். புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்காங்க. அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிற சூழ்நிலையில இதை நம்ம விவாதத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம். சபாநாயகர் மறுத்ததால நாங்கள் அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை குண்டு கட்டாத்தி வெளியே போட்டிருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரியில் பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலையும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் நீ தவறு நடக்குதுன்றது வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது. அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இந்த டிமாண்டு நடக்குது. டிமாண்டில் என்ன பதில யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல. புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் பயந்து போயிருக்காங்க. இன்னைக்கு இதை ஒரு முக்கிய அலுவலாக எடுத்துன்னு பண்ணணும். அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்கள் கேட்குறோம். இந்த பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும், முதல்வர் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் தொடர்ந்து சபையை நடத்துகிறாங்க. புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது. தவறு செய்ய அதிகாரிகளை கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம். இதுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். பொதுப்பணித்துறையில 30% கமிஷன் பெற்றுதான் எல்லா பணிகளும் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு நடக்குது. இந்த அரசு நடவடிக்கைகள்லாம் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வராங்க? அடுத்த கட்டம் இந்த அமைச்சரை ராஜினாமா செஞ்சு போராட்டம் பண்ணுவோம். பொதுப்பணித்துறையில இது வரைக்கும் நடந்திருக்க வேலைகளை ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்போம்.
இன்னைக்கு குறிப்பாக வந்து புதிய பஸ் நிலையம் மிக சிறந்த முறை இந்த பஸ் நிலையத்தை இவங்க பணம் அடிக்கணுன்றதுக்கோசம் எந்த ஓட்ட ஒரிசல் இல்லாத ஒரு புதிய பஸ் நிலையத்தை உடைச்சிட்டு ஒரு மோசமான ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு பஸ் வந்து வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் அதிகாரிகள் திணறாங்க. இன்னைக்கு டிராபிக் செல்லு போய் பார்த்துட்டு முடிச்சுன்னு இருக்காங்க. இது போல பொதுப்பணித்துறையினுடைய அத்தனை வேலைகளில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இது வந்து தொடர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம கண்காணிச்சு இருக்கிறதால தான் தொடர்ந்து கேட்குறோம். இதெல்லாம் கண்டித்து போராடணும். காலத்தால் மெல்ல மெல்ல அழிந்து வரும் சுடுகளிமண் பொம்மைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பயிற்சி முகாம் மணக்குளை விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பத்மஸ்ரீ முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு சுடுகளிமண் பொம்மை செய்வது குறித்து பயிற்சி அளித்தார். நமது பாரம்பரிய கலையான டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்தும் காலத்தால் மெல்ல மெல்ல அழிந்து வரும் சுடு களிமண் பொம்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி முகாம் புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் படிக்கும் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அவர்கள் புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற சுடு களிமண்ணால் செய்யப்படும் டெரகோட்டா பொம்மைகள் மற்றும் காகித கூழ் கொண்டு தயாரிக்கப்படும் பொம்மைகள் குறித்து அறிந்து கொண்டனர். இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி டெரகோட்டா பொம்மைகள் மற்றும் காகித கூழ் பொம்மைகள் செய்வது குறித்தும் இவற்றின் பயன்பாடுகள் வடிவமைப்பு தன்மைகள் குறித்தும் பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளும் ஆர்வமுடன் பறவைகள், விலங்குகள், சுவாமி சிலைகள் உள்ளிட்ட உயிரினங்களை மாணவர்களும் பொம்மைகளாக செய்து கற்றுக்கொண்டனர். இதுகுறித்து பத்மஸ்ரீ முனுசாமி கூறுகையில், டெரகோட்டா பொம்மைகள் செய்வது மெல்ல மெல்ல அழிந்து வருவதால் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சென்றால் அடுத்த தலைமுறைக்கும் பொம்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படும். அதற்காகவே மாணவர்கள் மாதந்தோறும் கல்வி சுற்றுலாவாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்து பொம்மைகள் செய்வது குறித்து பயிற்சி எடுத்து செல்கின்றனர். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மாணவிகள் கூறுகையில், புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா மற்றும் காகித கூழ் பொம்மைகளை தெரிந்து கொள்ள புதுச்சேரிக்கு வந்து பார்க்கவும் இந்த கல்வி சுற்றுலா மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மாநில திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல்மதினா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா மன்பயி, ஜெயினுதீன் பாகவி ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்ய முகமது ரஃபீக், ராஜ் முகமது, அகது, அகமதுல்லா, அப்துல் ரசீது, சித்திக், நிஜாம், சுகுது, இஸ்மாயில், சிராஜுதீன், யாசின், இஸ்மத், தைபு, இக்பால், அபுசாலி, ஜாகூர் ஹுசேன், பஜுலுதீன், சையது அலி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தொகுதி செயலாளர் பழனி, மதிமுக கப்ரியல், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் சகாபுதீன், சிபிஐ அந்தோணி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், சக்திவேல், வடிவேல், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தகர் அணி ரமணன், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தலைவர் முகமது தாகா, துணைத் தலைவர் பக்ருதீன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பஜுலுதீன்,
இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, வர்த்தகர் அணி துணைத் தலைவர் ஹாஜி முகமது, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அங்காளன், சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஷேக், அவைத்தலைவர் ஜலால், செயற்குழு உறுப்பினர் அக்பர், தகவல் தொழில்நுட்ப அணி அசாருதீன், கிளை செயலாளர்கள் முகமது சுல்தான், கமால் பாஷா, அன்சாரி, சிராஜுதீன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், முகமதியா பள்ளிவாசல் தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து பள்ளிவாசல்களின் முத்தவள்ளிகள், உலமாக்கள், இஸ்லாமிய இயக்க நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தாரர்கள் கலந்து கொண்டனர். சமூக ஆர்வலர்களுக்கும் உங்கள் அனைவரும் மீதும் ஏழை இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகிட்டுமாக 22 நோன்புகளை நோட்டவர்களாக இந்த நோன்பு சிறப்பு நிகழ்ச்சிக்காக வருகின்ற முன்னாள் முதல்வர் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கும் இங்கே அவர்களுடைய வழியை பேணி நடக்கும் பாக்கியத்தை எல்லோருக்கும் அருள்வாயாக. ரஹ்மானே, புனிதமான நோன்பு வைப்பதற்குண்டான வாய்ப்புகளை நீ தந்தாய். நோன்புகளை நீ ஏற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முத்தியால்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பேசியதாவது: கடந்த சனிக்கிழமை, அதாவது முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் உப்புத்தன்மையுடன் கூடிய குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறி பொதுமக்கள் அனைவரின் கவனத்தை ஈர்க்க ஒரு போராட்டத்தை பொய் ஒன்றிய கூறி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடத்தினர். பொதுமக்களுக்கு தவறான தகவல்களை பரப்பி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிந்து கொள்ள பல செய்திகள் உள்ளன. கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உங்கள் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் 6000 TDS அளவில் குடிநீர் தொகுதி முழுவதும் விநியோகம் செய்து வருவதாக கூறி உங்களை எதிர்த்து போராட்டம் பொதுமக்கள் நடத்தினர். அதன் பிறகு 2021 வரை தாங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள். என்ன செய்தீர்கள்? சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்தது உண்டா? மேலும் நான் தேர்தலில் போட்டியிடும் பொழுது, அதுவும் சுயேட்சை வேட்பாளராக, பொதுமக்கள் என்னிடம் கேட்ட ஒரே கோரிக்கை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைப்பது மற்றும் உப்புத்தன்மை எவ்வளவு குறைத்து குடிநீர் வழங்க முடியுமோ அதனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதனை நமது முதலமைச்சரின் ஆதரவோடு சோலைநகர் பூங்காவில் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையமும் மற்றும் சோலைநகர் 4 கான் அருகில் ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு அமைத்து நடைமுறையில் உள்ளது. மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பூஜை போட்டு பாதியில் நின்ற விஸ்வநாதன் நகர் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக கட்டி முடிக்க நடவடிக்கை எடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திறப்பு விழா செய்து முத்தியால்பேட்டை காந்தி வீதி மேற்கு புறம் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் 500 TDS அளவிற்கு குறைவான உப்புத்தன்மையுடன் கூடிய குடிநீர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்கள் அனைவரும் அறிந்ததே. அதுபோன்று வைத்திக்குப்பம் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா கண்டு அங்காளம்மன் நகர், வஉசி நகர் போன்ற பகுதிக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திருவள்ளுவர் நகர் பகுதிக்கு மகளிர் கல்லூரி அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 750 TDS அளவு உள்ள குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்கள் மத்தியில் ஒரு தவறான, பொய்யான, மக்களை திசை திருப்பும் வகையில் உண்மைக்கு புறம்பான செய்தி, அதாவது முத்தியால்பேட்டை முழுவதும் குடிநீர் உப்புத்தன்மை அளவு 2400 TDS உள்ளதாக தவறான தகவலை பத்திரிகையாளர் மத்தியில் கூறுகிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாக உள்ளது. மேலும் ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து
செய்தது போல அந்த போராட்டம் இருந்தது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நிரப்பப்பட்ட ஊர்காவல் படை தேர்வில் அரசு பணி நியமன தேர்வுக்குழுவின் தவறான செயல்பாடுகளால் தொடரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவது தொடர்பாக புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தோழமை கூடல் அரங்கில் அனைத்து அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், திராவிட விடுதலை கழகம் லோக ஐயப்பன், விடுதலை வேங்கைகள் மங்கைய செல்வன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வீரமோகன், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்தோணி, திராவிடர் கழகம் அன்பரசன், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அறிவுமணி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கஸ்பர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, பி போல்ட் பஷீர், இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா, AIMIM கட்சி சம்சுதீன், அம்பேத்கர் தொண்டர்படை திருமால் முருகன், தோழமை கூடல் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நேற்றைய முன்தினம் நோனாங்குப்பம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த இந்திரா காந்தி கலைக்கல்லூரி மாணவர் ஹரிஷுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்து கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர், உள்துறை அமைச்சர், தலைமை செயலர், அரசு பணி நியமன தேர்வு குழுவின் செயலர் உள்ளிட்டோரை நேரில் சந்திப்பது, ஊர்காவல் படை தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு 5 மாத காலமாக பயிற்சியில் உள்ள ஊர்காவல் படை வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அரசு செயலர்கள் கேட்டு பெற்றது ஏன் என்ற விளக்கத்தை கேட்பது, வழக்காடிகள் மற்றும் அரசு சுமூக பேச்சுவார்த்தை மூலம் யாருக்கும் பாதிப்பில்லாத நிலையை உருவாக்க முடியும் என்பதனால் அந்த முடிவை எடுக்க அரசை வலியுறுத்துவது, தேர்வு செய்யப்பட்ட 500 ஊர்காவல் படை தேர்வர்களை பணி தொடர வழிவகை செய்து மீதமுள்ள 156 காலி பணியிடங்களுக்கு வழக்காடிகளுக்கும் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கும் வழங்கி தீர்வு காண கோருவது, அரசு இதனை செய்ய தவறும் பட்சத்தில் பல்வேறு அமைப்பு அரசியல் கட்சிகளை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிரான தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பல்வேறு அமைப்புகள் நமக்கு பல்வேறு நாளை மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மதிப்புக்குரிய திரு தலைமைச் செயலர் அவர்களையும் சந்திக்கிறது. நான் கூடுதலாக அண்ணன் டீபெண்டார செக்ரட்டரி நம்ம பார்க்கலாம், எல்லா இயக்கமும் ஒன்று சேர்க்கப்பட்டு டீபெண்டா முன்னெடுத்து போகிறோம். அதனால இது சுமூக தீர்வு ஏற்றதுக்கு நீங்கள் இந்த முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு டீபெண்டா செக்ரட்டரியும் பார்த்து வலியுறுத்தி கடிதம் தானே தயாரிக்கிறோம். அதனால செக்ரட்டரியில் யார் யாரை பார்க்க முடியும்னு சொல்லி நம்ம அப்பாயின்மெண்ட். புதுச்சேரி உதவிக்குழுமம் மற்றும் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சோசியல் சர்வீஸ் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 600க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நல உதவி குழுமம், புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சோசியல் சர்வீஸ் இணைந்து புனிதமிக்க ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதன்படி 16ஆம் ஆண்டான இன்று ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 600க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலப்பணி உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது வக்பு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர், வக்பு அதிகாரி மற்றும் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், அருட்தந்தை அந்தோணிசாமி, அடிகளார் குழுக்கள் கார்த்திகேயன் ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் வக்பு வாரிய உறுப்பினர்கள், பள்ளிவாசல் மூத்தவள்ளிகள், மதகுருமார்கள், தர்கா மூத்தவள்ளிகள், மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சோசியல் சர்வீஸின் சார்பாக 23 ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணி அளவிலே ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில இன்று நமது அமைப்பு சார்பாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 கிலோ அரிசியும் ஒரு புடவையும் விதமாக 625 நபர்களுக்கு, அனைத்து சமய சார்ந்த மக்களுக்கு இன்று ரமலான் பண்டிகை முன்னிட்டு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே
காவல்துறை கண்காணிப்பாளர் SSP அவர்களும் மற்றும் SP அவர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அனைத்து பள்ளி முத்தவள்ளிகள், தர்கா முத்தவள்ளிகள், மதரசா முத்தவள்ளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள், ஜமாத்தார்கள் கலந்து கொண்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில இன்று மிகச் சிறப்பாக ரம்ஜான் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய வகையில இன்று பொருட்கள் வழங்கியிருக்கிறோம். எந்த பாகுபாடுமின்றி அனைத்து மதத்தினரும் இன்று சந்தோஷமாக பொருட்களை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் 2642 ஊழியர்களை சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு ஆனது பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. அன்று முதல் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2023 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை வேலை வழங்கப்படவில்லை. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவு எடுத்து 18,000 ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் வழங்கிட அரசு நடவடிக்கை எடுத்து அரசாணை வெளியிட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கத்தில் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேரம் பிடிப்பாதா ஈத்துப்படி ஈத்துப்படியா உலக பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தும் 10 கருத்துக்களை மையப்படுத்தி 76 நிமிடங்கள் தொடர் பொம்மலாட்டம் நிகழ்த்தும் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரியில் நடைபெற்றது. உலக பொம்மலாட்ட தினம் மற்றும் 76வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு 76 நிமிடங்கள் தொடர் தனிநபர் பொம்மலாட்டம் கலை நிகழ்த்தும் ஈச் உலக சாதனை நிகழ்வு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. உலக சாதனை நிகழ்த்திய தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி தொடர்ந்து 76 நிமிடங்கள் தொடர்ந்து பொம்மலாட்டம் நிகழ்த்தி உலக சாதனை நிகழ்த்தினார். இந்த சாதனை நிகழ்வில் பெண்கள் பாதுகாப்பு, பெண்களின் உரிமை, திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பு, வனம் விலங்கு மற்றும் நீர் சேமிப்பு, வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கருத்துக்களை மையப்படுத்தி 76 நிமிடங்கள் பொம்மலாட்டம் நிகழ்த்தி உலக சாதனை படைத்தார். இந்த உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்ட ஈச் உலக சாதனை அங்கீகரிப்பாளர் டாக்டர் தமிழ்வாணன் உலக சாதனைக்கு தேர்ந்தெடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து, பொம்மலாட்ட கலையில் மத்திய அரசின் விருதை பெற்ற கலைஞர் தண்டபாணி மற்றும் கலை பண்பாட்டு இயக்குநர் கலியபெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அடுத்த நிலையில் மொழிபெயர்க்கப்பட்ட அதிகமான நூல் இருக்குன்னா திருக்குறள் தான். இந்த திருக்குறள் அத்தனை உறவுகளுக்கும் எங்களோட உயிரற்ற பொம்மைகள் மூலமா உணர்வோட நன்றிகளை சிரம் தாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிள்ளையார்குப்பம் மற்றும் கந்தன்பேட் கிராமத்தில் 99 லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள குறிஞ்சி நகரில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 12,17,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் பாகூர் ஆணையர் சதாசிவம் மற்றும் அலுவலக ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை சிறப்பு கூறு துணைத்திட்ட நிதியின் மூலமாக ஏம்பலம் தொகுதி கந்தன்பேட் கிராமத்தில் 86,72,200 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் மூலமாக பழுதடைந்த சாலை மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்கவும் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன் மற்றும் பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். பாகூர் கொம்யூன் கடுவனூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திருமதி ரஞ்சினி ஆசிரியை அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கினார். பின்னர் பள்ளியின் பொறுப்பாசிரியர் செந்தமிழ் செல்வன் விழாவின் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று மரியாதை செய்தார். நெட்டப்பாக்கம் காவல்துறை உதவி ஆய்வாளர் வீரபுத்திரன், புதுவை நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு வேண்டும் மற்றும் தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும், கல்வியின் சிறப்பை பற்றி புரிந்து கொண்டு சிறந்து விளங்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினராக பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் தற்போது விளையாட்டுத்துறை என்பது சிறந்து விளங்குகின்றது, இதனை சிறப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் செயல்படுத்த வேண்டும் என்பதையும், மேலும் ஆசிரியர்கள் கூறுவதையும் பெற்றோர்களின் பேச்சையும் கேட்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பள்ளியின் ஆசிரியை திருமதி கலையரசி தொகுத்து வழங்கினார். இறுதியாக இரிசம்மாள் ஆசிரியை நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஏற்பாட்டினை பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது எனது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் ஆசிரியர் எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இது இருக்கணும். கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வரணும், ஸ்கூல் யூனிஃபார்மே போட்டுன்னு போனால் எப்படி ஆகுது, அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உருவாக்கும் போது தான் பள்ளி தான் மறைக்க முடியாத ஒரு உண்மை. இது மாதிரி என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இளந்தாரின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் சீட்டு நடத்துபவர்கள் அரசிடம் வைப்பு தொகை வைக்க வேண்டும், மீறுபவர்கள் மீது பணம் மோசடி வழக்கு பதிய வேண்டும். 0 நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பேச்சு. புதுச்சேரியில் பல தனிநபர்கள் தீபாவளி சீட்டு உள்ளிட்ட பல வகையான சீட்டுகள் பிடித்து வருகின்றனர். இவர்களிடம் பொதுமக்கள் ஏராளமானவர் சேர்ந்து பணம் செலுத்துகின்றனர். சீட்டு பிடிப்பவருக்கு ஏதேனும் பொருளாதார சரிவு ஏற்படும் போது அவரிடம் சீட்டு பணம் செலுத்தியவர்கள் பணம் திரும்ப கிடைப்பது பெரும் சவாலாக உள்ளது. இதனால் பாதிக்கப்படும் பலர் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இவற்றை தடுக்க சீட்டு பிடிப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசிடம் வைப்பு தொகையாக வைக்க வேண்டும். அரசின் அனுமதி பெற்று சீட்டு நடத்த வேண்டும். அவ்வாறு அனுமதி பெறாமல் சீட்டு நடத்துபவர்கள் மீது பண மோசடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதனால் பொதுமக்களின் பணம் பாதுகாப்பாக இருக்கும், பாதிக்கப்படுவதும் குறையும் என சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தெரிவித்தார். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பில் இயங்கும் சாரோன் சிறப்பு பள்ளி, தேசிய அறக்கட்டளை, லாஸ்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம், விநாயக மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைந்து உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பில் இயங்கும் சாரோன் சிறப்பு பள்ளி, தேசிய அறக்கட்டளை,
லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம், விநாயகா மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைந்து உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் மார்ச் 21 ஆகிய இன்று விழிப்புணர்வு பேரணியாக கொண்டாடியது. இதில் சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் நிறுவனர் மோகன், செயலாளர் சுகுணா தலைமையில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சாரதா ரமேஷ் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர்கள் பங்களித்தனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் ரமோனோ கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு சார்பாக புதுவையிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் அவர்களின் தீக்ஷா பூமி பயணத்திற்கு புறப்பட்டனர். புதுச்சேரி தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு சார்பாக புதுவையிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தீக்ஷா பூமி பயணத்திற்கு அரசிடம் கோரிக்கை வைத்து தலித் மக்களை அரசு சார்பில் தீக்ஷா பூமிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதல்வரிடம் கேட்டுள்ளனர். ஆனாலும் அரசு எந்த பதிலும் அளிக்கப்படாததால் தலித் மக்கள் தன்னிச்சையாக ஒருங்கிணைந்து பயணம் சென்று வர முடிவெடுத்து தலித் கூட்டமைப்பு தலைவர் ஜெயபால் தலைமையிலும் புறப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு பயணத்தில் செல்ல உள்ள அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். அவர் வந்துட்டாருடைய பயணம் அவருடைய நினைவிடத்தை நாம் காண்பதற்கு நம்ம திட்டமிட்டோம். அதே போல் அவர் நம்ம மந்திரிகிட்டையும் சொன்னால் தானாட இல்லாவிட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரவையில் எதிரொலித்தது தலைமை பொறியாளர் லஞ்சம் பெற்று கைது செய்யப்பட்ட விவகாரம். திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. நிதித்துறைக்கு கமிட்டி அமைக்க வேண்டும். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் வலியுறுத்தல். திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.